நண்பர்களே, இப்போ நம்ம அவரைக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். தக்காளி ஒரு 3 எடுத்துருக்கேன், வெங்காயம் ஒரு 3 எடுத்துருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடுகு நல்லா ப்ரௌன் கலரில் மாறி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோங்க. வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஷேடாக நல்லா வந்து வதக்கணும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு, அது நல்லா வதங்கிறதுக்கு நல்லா உப்பு போட்டுக்கணும். நல்லா மசிகிற மாதிரி வதங்கணும். நல்லா வந்து கலரி விட்டுட்டு அதுக்கு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் அவரைக்காய் போட்டுக்கலாம். அவரைக்காய் போட்டு நான் தண்ணி ஊற்ற மாட்டேன். நீங்கள் தண்ணி வேணுன்னா ஊற்றிக்கலாம். நான் தண்ணி ஊற்றாமே நான் தொட்டு செய்கிறேன். நான் தொட்டுக்கிறதுக்கு தான் செய்கிறேன். நீங்கள் சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த பாருங்கள், மூடி வச்சு வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நான் மிளகாத்தூள் போடுவேன். இது நல்லா ஒரு கலரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கலரி விட்டிங்கன்னா இது தொட்டுக்கிறதுக்கு சாப்பாடுக்கு, சாம்பாருக்கு, அந்த மாதிரி ரசத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சாப்பாட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். தேங்க்யூ.